பரிகாரம் செஞ்சுமே பலிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது எதனால ஏற்படுது? பரிகாரம் அப்படின்றது ஒரு தற்காலிக தீர்வு தான். நிரந்தர தீர்வு கிடையாது. உங்க கர்ம வினைக்கு ஏற்ப தான் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில பாவகத்தை, ஒரு சில அமைப்புல சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இறைவன் குடுத்துருக்கிறான். ஒரு சில விஷயத்துல மாற்றி அமைக்க முடியாதுன்னு விஷயம் இருக்கு. அது மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போ மழைக்கு கொடை மாரி தான் அந்த பரிகாரம் என்பது. பரிகாரம் மட்டுமே முழு தீர்வாகுமா? அப்படின்னா கிடையாது. அந்த தாக்கத்திலிருந்து குறைக்கக்கூடிய வலிமையும் இறைவனும் சித்தர்களும் குடுத்து வச்சிருக்காங்க. ஐயா இந்தந்த மாரி வழிமுறைலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, மேஜர் இஷ்யூவா இல்லாம அது ஒரு மைனர் இஷ்யூவா மாறி, இப்போ 7½ வருஷம் தாக்கத்திலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 7 நாள், 7 மாசமாவது நம்ம புராண கதையில படிச்சிருப்போம். அந்த மாரி அந்த தாக்கத்த குறைக்கக்கூடிய விஷயம் தான். அவர் அவ்வளோ பெரிய இறை அதாவது இறைவனே மனிதனாக தோன்றிய போதும் கிரகம் அவனுக்கு வேலை செஞ்சிருக்கான்னா, வேலை செஞ்சிருக்கு. நீங்க இந்த இந்த பிரபஞ்சத்தில பொறந்துட்டீங்கன்னாவே கிரகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் வேலை செய்யும். தாக்கத்திலிருந்து குறைக்கிறதுக்கான தன்மைய தான் பரிகாரம் அப்படின்ற விஷயம் குடுத்துருக்காங்க சித்தர்களும், முனிவர்களும். இதில நெறைய வழிமுறை இருக்கு. ஒரு சில வழிமுறைலாம் கிடையாது. நெறைய வழிமுறைகள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் சூட் ஆகும். ஒவ்வொருத்தர் மந்திர பூஜைகள் மூலியமாக ஒரு சில விஷயம் சரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் எந்திர பூஜை வழியாக ஒரு சில விஷயம் சரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் பூஜை முறைகள் மூலியமாக சரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு தாந்திரீக வடிவத்தில சரி பண்ணுவாங்க. இப்படி மணி, மந்திர, ஔஷதம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வகை இருக்கு.